Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்னஸ் தியரி ஆஃப் குவாடினேட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த தியரியை வந்து நமக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லாதப்போ அதை பற்றின எந்த ஒரு அப்சர்வேஷன்ஸுமே இல்லை, எந்த ஒரு தியரியுமே இல்லை. பட் இவர் தான் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தியரி கொடுப்பாரு, வெர்னர் தியரி அப்படின்னு. ஸோ அதனால் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் குவாடினேஷன் கெமிஸ்ட்ரினே சொல்லுவாங்க. ஸோ இதில் நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு தியரியை கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேவா? ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கோபால்ட் 3 குளோரைட் வித் அமோனியா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து இந்த குவாடினேட் காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டின்னு வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஏன் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எதனால் அப்படின்றத சொல்கிறதான் வந்து அந்த வெர்னஸ் தியரி. ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் வந்து இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி அதை மட்டும்தான் கேட்பாங்க கொஷினாக. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து எழுதணும். பட் இது என்ன அப்படின்னா எதனால் இந்த வெர்னஸ் தியரி உருவாக்கப்பட்டுச்சு, என்ன பர்பஸ் அப்படின்றதுக்காக இந்த இது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நான் வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதுனால இதுலேருந்தே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து எழுதுனா போதும். ஓகே, பாஸ்ட்லேட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இப்போது இதில் என்னென்னா இந்த நமக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய கலரில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போது எல்லோ கலர் காம்பவுண்டோட ஃபார்முலா இதான். அண்ட் பர்பிளுக்கு கொடுத்துருக்காங்க க்ரீன், வைலட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு குவாடினேட் காம்பவுண்ட். ஓகே, வேறு கலரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த 1 மோல் ஆஃப் காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம ஒரு சில்வர் அயான்ஸோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் அயான் அப்படின்றது நமக்கு ஒரு கேட்டையான் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆனையானை தேடி தான் போகும். ஸோ அப்போது இங்கே இந்த காம்ப்ளெக்ஸில் ஆனையானாக இருக்கக்கூடியது நமக்கு குளோரின். அப்போது இந்த சில்வர் என்ன பண்ணும் அப்படின்னா குளோரின் கூட தான் போய் ஜாயின் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு சில்வர் குளோரைட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ 1 மோல் ஆஃப் காம்ப்ளெக்ஸோட Ag+ அயான்ஸ் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சில்வர் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது ஒவ்வொரு கலர்டு காம்பவுண்டுக்கும் எத்தனை மோல் ஆஃப் சில்வர் குளோரைட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவுக்கு வந்து 3 ஃபார்ம் ஆகுது, பர்பிளுக்கு 2, க்ரீனுக்கு வந்து 1, வைலட்க்கு 1. ஸோ இது ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து 3, 2, 1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்கிறதுக்காக வந்ததான் வந்து வெர்னஸ் தியரின்னு சொல்கிறது. ஸோ இந்த தியரியை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னா கோபால்ட் 3 அமோனியம் குளோரைடு இல்லையா? ஸோ அப்போது அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். ஓகேவா? அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம வந்து ஒரு குவாடினேஷன் காம்பவுண்டை எழுதணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அதை நேமிங் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கோ அதோட டேர்ம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாடினேஷன் ஸ்பியர். இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து குவாடினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது வந்து லிகண்ட் அண்ட் இது வந்து அயான். இப்போது இதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுருக்கோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம அடுத்து வெர்னஸ் தியரி பார்ப்போம். இதோட பாஸ்ட்லேட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் 2 டைப்ஸ் ஆஃப் வேலன்சிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மெட்டல், இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 டைப் ஆஃப் வேலன்ஸியை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேவா? என்னென்ன வேலன்ஸு அப்படின்னா ப்ரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டம். இந்த ப்ரைமரி வேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் பார்த்திங்கன்னா கோபால்ட் இருக்குல்ல, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து பார்ப்போம், இந்த நம்பரை வந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு 3 இருக்குது. அப்போது இங்கே வந்து நமக்கு +3ன்னு போட்டு இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி 11th வந்து ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு படிச்சிருப்பீங்க. பட் தரலைனாலும் பரவாயில்ல, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர், ஓகேவா, இந்த நம்பர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரைமரி வேலன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டமாக இருக்குது. ஓகே, அப்போது இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டமாக இருக்கக்கூடியது இதுதான். அப்போது இதுதான் என்ன அப்படின்னா ப்ரைமரி வேலன்ஸ். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு ப்ரைமரி வேலன்ஸ் என்ன அப்படின்னா 3. ஓகே,
ஸோ செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது குவாடினேஷன் நம்பர். ஸோ குவாடினேஷன் நம்பர்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ லிகாண்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதான் வந்து குவாடினேஷன் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NH3 தான் லிகாண்ட் அண்ட் குவாடினேஷன் நம்பர் வந்து 6. அப்போ செகண்டரி வேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு 6. ஓகே, ஸோ ப்ரைமரி வேலன்ஸ் 3 அண்ட் செகண்டரி வேலன்ஸ் 6. ஓகே, இதை தான் அவங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைமரி வேலன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், இல்லைன்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது இந்த 3 வந்து நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் இல்லையா, ஏன்னா அப்போ தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் வந்து நமக்கு ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி வேலன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த செகண்டரி வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய நம்பர். ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா they are always satisfied by negative ions. இந்த ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் அயான்ஸை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, அதாவது இது வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லையா, +3 இது என்ன பண்ணும் அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நெகட்டிவ் அயானாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதுதான் வந்து ஆக்சுவலி தேர்டு பாஸ்டுலேட். நமக்கு இந்த தேர்டு பாஸ்டுலேட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செகண்டரி வேலன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, செகண்ட் பாஸ்டுலேட்டில் ப்ரைமரி வேலன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க அண்ட் தேர்டு பாஸ்டுலேட்டில் செகண்டரி வேலன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா they are satisfied by negative ions, neutral molecules, positive ions or combination of this. ஸோ இந்த செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது நமக்கு லிகாண்டோட நம்பர், குவாடினேஷன் நம்பர். இந்த குவாடினேஷன் நம்பர் அப்படின்றது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும், நியூட்ரல் மாலிகுலாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸாக இருந்தால் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும், எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் அண்ட் இதோட காம்பினேஷன்ஸை கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த செகண்ட் பாஸ்டுலேட்டில் ப்ரைமரி வேலன்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா மேலே, நமக்கு ப்ரைமரி வேலன்ஸ் என்னென்னா இப்போ தான் சொன்னேன் +3. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் நெகட்டிவ் அயான்ஸாக நமக்கு குளோரின் தான் நெகட்டிவ் அயான்ஸாக கிடைக்கும் இல்லையா, அப்போது +3ன்றப்போ 3Cl- அயான்ஸை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தேர்டு பாஸ்டுலேட்டில் செகண்டரி வேலன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க, அது வந்து எல்லா அயான்ஸையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த காம்ப்ளெக்ஸில் செகண்டரி வேலன்ஸ் வந்து என்னென்னா 6. ஓகே, ஸோ 6 நியூட்ரல் அமோனியா மாலிகூல்ஸ் இருக்குது. வேரஸ் இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தோன்னா நம்ம குவாடினேஷன் நம்பர் வந்து 5. ஓகேவா, ஸோ NH3 5 தான் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ லிகாண்டோட நம்பர் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 5. ஸோ இப்படி இருக்கிறப்போ செகண்டரி வேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 5. ஓகேவா, 5 நியூட்ரல் அமோனியா மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா Cl- அயான், அதாவது நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது செகண்டரி வேலன்ஸை. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்டு பாஸ்டுலேட். ஓகேவா, இது வந்து அதோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஃபோர்த் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு வெர்னர் there are 2 spheres of attraction around a metal atom or ion in a complex. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி 2 ஸ்பியர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஒன்று வந்து குவாடினேஷன் ஸ்பியர், இன்னொன்று வந்து அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ அந்த 2 ஸ்பியர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டல் ஆட்டமை சுற்றி இருக்கும். ஓகேவா, ஒரு ஸ்பியர் வந்து மெட்டல் ஆட்டம்க்கு அடுத்து இருக்கும் அண்ட் அடுத்த ஸ்பியர் வந்து அதுக்கு அடுத்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 2 ஸ்பியர்ஸ். ஒரு இதை வந்து குவாடினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம், இன்னொரு இதை வந்து அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ குவாடினேஷன் ஸ்பியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ப்ராக்கெட், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் வந்து அதுதான் வந்து குவாடினேஷன் ஸ்பியர். ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்துருக்கோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும் அண்ட் லிகாண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோபால்ட் தான் நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ கோபால்ட் இருக்குது. லிகாண்ட் வந்து நமக்கு NH3 இல்லையா, அது வந்து நமக்கு 6 இருக்குது. ஓகே, ஸோ 6 இருக்கிறதுனால லிகாண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 6 NH3 வந்து இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஸ்பியர், இதுதான் வந்து குவாடினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ குவாடினேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு செகண்டரி வேலன்ஸாக குவாடினேஷன் ஸ்பியரில் இருக்கும். செகண்டரி வேலன்ஸுன்றது NH3 தான் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நமக்கு குவாடினேஷன் ஸ்பியரில் இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ம்லி அட்டாச்டு டு தி மெட்டல் ஆட்டமாக இருக்கும், அதாவது டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும் எல்லாமே. ஓகேவா, அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பியர் என்ன அப்படின்னா இதான் வந்து அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா
பிரைமரி வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பியர். ஓகே, பிரைமரி வேலன்ஸ்ன்றது இங்கே குளோரினை தான் குறிக்குது. ஸோ அந்த 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இது. ஓகே, இது வந்து அதாவது குளோரின் மைனஸ் அயான்ஸ். இதை வந்து ஏன் வந்து அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த குளோரின் ஆட்டமை நம்ம வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணோன்னே அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக டிசால்வ் ஆகி Cl மைனஸ் அயான்ஸாக மாறிடும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக அயனைசேஷன் நடக்கிறதுனால இதை வந்து அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குவாடினேஷன் ஸ்பியருக்கு அடுத்து தான் வந்து இந்த பிரைமரி வேலன்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து லூஸ்லி அட்டாச்சாக இருக்கும். இந்த செகண்டரி வேலன்ஸ் வந்து ஃபர்ம்லி அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு 4th பாயிண்ட். ஓகே, 2 ஸ்பியர், குவாடினேஷன் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர். ஓகே, அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். குரூப்ஸ் ப்ரெசென்ட் இன் அவுட்டர் ஸ்பியர், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பியர் என்ன அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர். ஏன் வந்து அது அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோன்னா, பிகாஸ் ஈஸிலி டிசால்விங் இன் சால்வெண்ட் அண்ட் ஃபார்ம் அயான்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிரைமரி வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர்ன்றது. ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ப்ரெசென்ட் இன் இன்னர் ஸ்பியர், உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா குவாடினேஷன் ஸ்பியர். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ம்லி அட்டாச்சு டு த சென்ட்ரல் மெட்டலாக இருக்கும். பிரைமரி வேலன்ஸை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸாக டினோட் பண்ணுவோம். செகண்டரி வேலன்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனாக டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி வேலன்ஸ் வந்து நமக்கு குளோரின் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டாட்டட் லைனாக நம்ம வந்து டினோட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஏன்னா அது வந்து லூஸ்லி அட்டாச்சு டு த மெட்டல் ஆட்டமாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா லிகாண்டு, அதாவது செகண்டரி வேலன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனோட கனெக்ட் பண்ணியிருப்போம் மெட்டல். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஃபர்ம்லி அட்டாச்சு டு தி மெட்டல் ஆட்டமாக இருக்கும். ஓகே, அதான் வந்து ரீசன். அண்ட் 5th பாஸ்லேட் என்ன அப்படின்னா, இந்த பிரைமரி வேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் டைரக்ஷனலாக இருக்கும். அதாவது ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, விட்டு விட்டு இருக்கிற லைன். ஸோ இது வந்து நான் டைரக்ஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செகண்டரி வேலன்ஸ் வந்து டைரக்ட்லி கனெக்டாக இருக்கிறதுனால இது வந்து டைரக்ஷனல். பிரைமரி வேலன்ஸ் வந்து இன்டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கல, ஸோ அதனால் நான் டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெண்ட்ரி, ஓகேவா, அதோட அது வந்து டெட்ராஹெட்ரலா ஆக்டாஹெட்ரலா இதெல்லாம் வந்து சொல்கிறது இந்த செகண்டரி வேலன்ஸ் தான். ஓகேவா, அதாவது குவாடினேஷன் ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஜாமெண்ட்ரியில் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணும். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு 5th பாஸ்லேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெர்னர்ஸ் தியரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் வந்து இட் ஹாஸ் 2 வேலன்சிஸ். ஓகேவா, அந்த மெட்டலுக்கு வந்து 2 வேலன்சி இருக்கும். ஓகே, பிரைமரி வேலன்ஸ், செகண்டரி வேலன்ஸ். ஸோ பிரைமரி வேலன்ஸ் என்ன அப்படின்னு செகண்ட் பாஸ்லேட்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் இல்லைன்னா 0வாக இருக்கும். இது வந்து எப்போவுமே ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் 3rd பாஸ்லேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்டரி வேலன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். ஓகே, ஸோ அடுத்து 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்பியர் இருக்குது, குவாடினேஷன் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர். செகண்டரி வேலன்ஸ் அதை வந்து கனெக்ட் பண்ணுறது, மெட்டலோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு குவாடினேஷன் ஸ்பியர். அண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ம்லி கனெக்டடாக இருக்கும் மெட்டலோட. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனில் டினோட் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து குவாடினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே இது அயனைசேஷன் ஸ்பியர் வந்து நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பியர். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட்லி கனெக்டடாக இருக்கும். ஓகே, லூஸ்லி கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் டைரக்ஷனல் சொல்லுவோம். இதை வந்து டாட்டட் லைனில் தான் வந்து டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் 5th பாஸ்லேட் ஃபைனல் பாஸ்லேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெண்ட்ரியை குவாடினேஷன் ஸ்பியர் தான் வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெர்னர்ஸ் தியரியோட 5 பாஸ்லேட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டேப்லெட் காலம்க்கு வரலாம். இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கலர்டு காம்ப்ளெக்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து குவாடினேஷன் ஸ்பியர், இது வந்து அயனைசேஷன் ஸ்பியர். ஓகே, ஸோ அதாவது இந்த காம்ப்ளெக்ஸோட குவாடினேஷன் ஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னா செகண்டரி வேலன்ஸ்ன்றது இந்த NH3, அதாவது 6 NH3 இருக்கும். அயனைசேஷன் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 3 Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கும். நமக்கு Cl மைனஸ் அயான்ஸ் 3 இருக்குது. அப்போது நம்ம இந்த காம்ப்ளெக்ஸோட நம்ம Ag ப்ளஸ் அயான்ஸை வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 3 குளோரின் அயான்ஸுமே வந்து இதோட போய் சேர்ந்துக்கும். அப்போது நமக்கு 3 மோல் ஆஃப் சில்வர் குளோரைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே இது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 NH3 தான் இருக்குது. ஓகேவா, அப்போது நமக்கு குவாடினேஷன் ஸ்பியரில் வந்து
5NH3 இருக்கும். பட் ஒன் பிளேஸ் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த செகண்டரி வேலன்ஸ் வந்து ஒரு Cl- நெகட்டிவ் அயானை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குது. ஸோ அப்போது 1 Cl- அயான் வந்து குவாடினேஷன் ஸ்பியருக்கு வந்துடும். அண்ட் அயனைசேஷன் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து 2 மோல் ஆஃப் AgCl தான் ஃபார்ம் ஆகும். இது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4NH3 தான் இருக்குது. அப்போ 2 ஸ்பேஸ் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போது 2 நெகட்டிவ் அயான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் இந்த செகண்டரி வேலன்ஸ். அப்போது குவாடினேஷன் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 2 குளோரின் அயான்ஸ் வந்து இங்கே வந்துடும். அப்போ ஒரே ஒரு குளோரின் மைனஸ் அயான்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போது 1 மோல் ஆஃப் Ag குளோரைடு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இப்போது இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வெர்னர்ஸ் தியரி வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து நமக்கு சொல்லுச்சு. பட் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தேர் கலர். அதோட கலரையோ இல்லை அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றியோ எதுவுமே சொல்லலை. ஸோ இதை பற்றிலாம் நமக்கு எதில் சொல்லுவாங்க அப்படின்னா VBT தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃப்ளீட் தியரி. ஓகேவா? இது 2 தியரிலையும் சொல்லுவாங்க. இந்த லெசனில் தான் இருக்குது. இந்த லெசனில் மொத்தமே வந்து வெர்னர்ஸ் தியரி, VBT தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் தியரி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 தியரியுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். எதை வேணால் கேட்கலாம், 5 மார்க் பிக் கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ 3மே படிச்சுக்கோங்க. பட் வெர்னர்ஸ் தியரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்த ஒரு தியரி. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.